ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கூல் போகிற பிள்ளைய போடக்கூடிய சாக்ஸ் எப்படி கசகசன்னு இல்லாமல் இருக்கிறது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இட்லி ஊற்றும் போது ஒன்று தட்டில் துணி போட்டுக்குவோம், இல்லாட்டி ஆயில் தடவி போடுவோம் இல்லையா? ஸோ அப்படி போடாமல் நம்ம எப்படி இட்லி சூப்பராக எடுக்கலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாம். இப்போ தான் நம்ம வீடியோவை பார்க்குறது தான் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இட்லி தட்டை உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியுது, நான் ஏற்கனவே இட்லி எடுத்த தட்டு தான். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டி இருக்கும் இல்லையா? ஸோ இது ஒட்டின இட்லி தட்டில் எப்படி நம்ம மறுபடியும் ஒட்டாமல் இட்லி எடுக்கலாங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. இந்த தட்டில் பார்த்திங்கன்னா நான் தண்ணி தெளிக்கலை, ஆயில் தடவை துணியும் போடலை. இதே தட்டில் நான் மறுபடியும் இட்லி ஊற்றுறேங்க. ஊற்றி வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் காட்டுறேன் கொஞ்சம் கூட இதில் ஒட்டாமல் எப்படி எடுக்கலாங்கிறத. இந்த இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் லைட்டாக பேக் சைடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சைடு கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாங்க. எப்போயுமே நம்ம இட்லி எடுக்கும்போது ஹீட்டாக எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது சரியாக வராமல் பிஞ்சு போயிடும். ஸோ தட்டி எப்போயுமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம எடுத்தோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். பேக் சைடு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம கத்தியை கொண்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அழகாக ஒட்டாமல் வருது பாருங்கள். நீங்கள் கத்தியில் எடுத்தாலும் சரி, இல்லை ஸ்பூனை கொண்டு எடுத்தாலும் சரி, கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது. நான் ஏற்கனவே இந்த தட்டில் இட்லி ஃபுல்லாக ஒட்டி இருந்துச்சு பார்த்தீங்களா, அதிலே தான் ஊற்றினேன். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தட்டு ஹீட்டாக இருக்கும்போது நம்ம எப்போவுமே இட்லி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா அதில் சரியாக நமக்கு வரவே வராது. நல்லா தட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம இட்லி எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பிள்ளையே காலையில் சாக்ஸ் போட்டுட்டு சாயந்தரம் கழட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இதனால் பார்த்திங்கன்னா காலில் அரிப்பும் எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்திங்கன்னா, இந்த சாக்ஸில் கொஞ்சமாக நம்ம டால்கம் பவுட்ரு போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம பிள்ளைகளோட காலில் போட்டு விட்டோன்னு பார்த்திங்கன்னா வேர்க்கவும் வேர்க்காது, இன்ஃபெக்ஷன் ஆகாது. சாக்ஸை கழட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேட் ஸ்மெல்லும் அடிக்கவும் அடிக்காது. பிடிச்சிருந்தா அந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம பாவக்காய்லாம் அதிக நாள் வச்சுருந்தோன்னு பார்த்திங்கன்னா அது சீக்கிரமாகவே பழுத்து போயிடும். அது மட்டும் இல்லாமல் கெட்டும் போயிடும் இல்லையா? ஸோ பாவக்காய் பழுக்காமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாவக்காயில் மேல் பகுதியும் அடிப்பகுதியும் நம்ம கட் பண்ணி வச்சுட்டோன்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கூட கெட்டு போகவே போகாதுங்க, பழுத்தும் போகாது, அழுகியும் போகாது. நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோன்னு பார்த்தீங்கன்னா 10 நாள் ஆனாலும் பாவக்காய் பழுக்கவே பழுக்காதுங்க, அப்படியே இருக்கும். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கிண்ணம் எடுத்துக்கலாங்க. இந்த கிண்ணத்தில் ஒரு கற்பூரத்தை நல்லா தூள் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூட நம்ம தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வைப்போம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் கொசுகள்லாம் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம தேங்காய் எண்ணெயும் இந்த மாதிரி கற்பூரத்தை மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது பார்த்திங்கன்னா வீட்டில் கொஞ்சம் கூட கொசு வரவே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மெல் பார்த்திங்கன்னா வீடு முழுவதும் சூப்பராக இருக்கும். இதை என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீட் பண்ணிவிட்டு இந்த கற்பூரத்தையும் தேங்காய் எண்ணெயும் ஹீட் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி பிடிக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு சளி பிடிக்காமல் இருக்க என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதை லைட்டாக நம்ம ஹீட் பண்ணிவிட்டு பிள்ளைகளோட முதுகலையும் கழுத்துலையும் தேய்ச்சி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதுகளுக்கு சுவாசம் விடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சளியும் பிடிக்கவே பிடிக்காது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு சில சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் மசாலாலாம் அரைப்போம் இல்லையா? தேங்காய்லாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த மிக்சி ஃபுல்லாக எறும்பு வர ஆரம்பிக்கும். அந்த எறும்பு என்ன செய்யும்னு பார்த்திங்கன்னா உள்ளே போய் இந்த ஒயரெல்லாம் கடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ மிக்சியும் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது வராமல் இருக்க நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா, இந்த மிக்சியை சுற்றி நம்ம டால்கம் பவுட்ரு போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி நம்ம பவுட்ரு போட்டு வச்சுக்கிட்டோன்னு பார்த்திங்கன்னா இந்த பவுட்ரை தாண்டி எறும்பு போகவே போகாதுங்க. இதை பார்த்திங்கன்னா நமக்கு மிக்சி கெட்டும் போகாது. இனிமேல் மிக்சி கெட்டு போயிருங்கிற பயமே வேணாங்க. இந்த மாதிரி டால்கம் பவுட்ரு போட்டு வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நம்ம செக்கில் தேங்காய் எண்ணெய் வாங்கி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளையில் அந்த தேங்காய் எண்ணெய் பார்த்திங்கன்னா சிக்கு வாடை வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த எண்ணெய் சிக்கு வாடை வராமல் இருக்க என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இதில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாங்க. ரொம்ப போட வேணாம், ஒரு 5-6 வெந்தயம் இருந்தாலே போதும். இதை நம்ம தேங்காய் எண்ணெயில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சோன்னு பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெயில் வரக்கூடிய அந்த சிக்கு வாடை வரவே வராதுங்க. இனிமேல் நீங்கள் செக்கில் எண்ணெய் வாங்கினாலும் சரி, இல்லை கடைகளில் அதிகமாக எண்ணெய் வாங்கி வச்சாலும் சரி, இந்த மாதிரி வெந்தயத்தை போட்டு வச்சிங்கன்னா எண்ணெய் கெட்டே போகாது. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம்.
நம்மளோட பிள்ளைகளுக்கு உடம்பு ஹீட்டுனால முடி வந்து அதிகமாகவே கொட்டுங்க. ஸோ அது கொட்டுறது எப்படி நிப்பாட்டுறதுங்கிறது இந்த டிப்ஸில் பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நான் செம்பருத்தி இலைகள் கொஞ்சம் எடுத்திருக்கேன். இது கூட பூவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5, 6 எடுத்திருக்கேங்க. இது கூட முட்டையோட வெள்ளை கரு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வெள்ளை கரு மட்டும் சேர்த்துட்டு நல்லா இதை பேஸ்ட்டு மாட்ட அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு நம்ம பிள்ளைகளோட தலையில் போட்டுவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து குளிச்சு விடும்போது பார்த்தீங்கன்னா முடி ரொம்ப சைனிங்காக சூப்பராக இருக்குங்க. இது மாதத்தில் 2 தடவை 3 தடவை போடும்போது பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறதும் கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டும். அது மட்டும் இல்லாமல் இதை போட்டுட்டு நம்ம ஷாம்பு போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஷாம்பு போடணும். நம்ம போடுற ஷாம்புலேயே 1/4 பங்கு ஷாம்பு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா முடி சைனிங்காக சூப்பராக இருக்குங்க. ஷாம்பு எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட கவுச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் ஷாம்பு போடுறோம். நீங்கள் அதிகமாக போட்டிங்கன்னா முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆயிரும், முடி கொட்டவும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட்டு போடும்போது நீங்கள் ஷாம்பு வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டிங்கன்னா முடி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கிண்ணம் எடுத்துருக்கேன். இந்த கிண்ணத்தில் கொஞ்சமாக தோசை மாவு எடுத்திருக்கேங்க. இந்த தோசை மாவில் நம்ம போடக்கூடிய மோதிரம், செயின், தோடு இதெல்லாம் போட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு கழுவும் போது பார்த்திங்கன்னா நம்ம கையோடு போடக்கூடிய மோதிரத்தில் அழுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம தேய்ச்சோன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அழுக்கு வந்து ஈஸியாக போகுங்க. அது மட்டும் இல்லாமல் தோசை மாவில் நம்ம கழுவும் போது பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு நமக்கு ஷாம்பு, சோப்பு எதுவுமே தேவையில்லைங்க. இது தோசை மாவு மட்டுமே போதும். நம்ம வந்து லைட்டாக ப்ரெஷ்ஷை கொண்டு தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா விடாப்படியான அழுக்கெல்லாம் சூப்பராக போகுங்க. நான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே பாருங்கள் அழுக்கெல்லாம் எவ்வளோ அழகாக போச்சுன்னு. இதை நம்ம தேய்ச்சிட்டு நான் வந்து கழுவிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த ரிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பளிச்சுன்னு சூப்பராக இருக்கும் இல்லையா. இனிமேல் நமக்கு ஷாம்பு, சோப்பு போட்டு கழுவணுங்கிற அவசியமே இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தோசை மாவு இருந்தாலே போதும். நம்ம போடக்கூடிய ஜுவல்ஸ் எல்லாத்தையும் அழகாக வந்து கழுவிடலாங்க. பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சின்னதாக ஒரு பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம ஃபேஸுக்கு போடக்கூடிய டால்கம் பவுட்ரு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேங்க. இது கூட வந்து கற்பூரம் வந்து ஒரு பாக்கெட் எடுத்து அதை வந்து நல்லா தூள் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசமாக இருக்குங்க. இதை நம்ம என்ன செய்யலான்னு பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வந்து பூச்சி, கரப்பான்லாம் வரும் இல்லையா. ஸோ அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டவ்வில் வந்து இதை வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டோன்னு பார்த்திங்கன்னா இதோட வாசத்துக்கு பல்லி, கரப்பாம்பூச்சி ஸ்டவ் பக்கத்து வரவே வராதுங்க. நைட்டில் நீங்கள் இனிமேல் இந்த பவுட்ரையும் கற்பூரத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போட்டுவிட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் இந்த பல்லி, கரப்பாம்பூச்சி வரவே வராது. இதோட வாடகை பார்த்தீங்கன்னா எறும்புகளும் வரவே வராது. பிடிச்சிருந்தா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்தவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.